மனம். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். தீயனவற்றை நினைத்தால் தீயதே தொடரும். உங்கள் மனம் இப்படித்தான் வேலை செய்கிறது. நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உங்கள் ஆழ் மனது ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதனை உடனே நடைமுறைப்படுத்துகிறது. சுவாரஸ்யமான மற்றும் துல்லிய உண்மை என்னவென்றால், ஆழ்மனதின் சட்டம் நல்ல மற்றும் தீயனவற்றிற்கு ஒன்றாகவே இருப்பது. இந்த சட்டத்தை எதிர்மறையாக உபயோகித்தால் அதுவே தோல்வி, சோகம் மற்றும் எரிச்சலுக்கு காரணமாக இருக்கும். இருப்பினும் வழக்கமாக உங்களுக்கு தோன்றும் எண்ணம் நல்லிணக்கத்துடனும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்தால் நீங்கள் சிறந்த உடல் நலமும் வெற்றியும் வளங்களையும் அனுபவிப்பீர்கள். நீங்கள் சரியான வழியில் நினைக்கவும் உணரவும் தொடங்கினால் அமைதியான மனதும் ஆரோக்கியமான உடலும் தவிர்க்க முடியாததாகும். எந்த ஒன்றையும் நீங்கள் மனதால் உண்மை என்று உணர்ந்து ஒப்புக்கொள்கிறீர்களோ அவற்றை உங்கள் ஆழ் மனது நீங்கள் அனுபவிப்பதாக அதை உண்மையாக்கிவிடும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். உங்கள் ஆழ் மனதை உங்கள் எண்ணங்களை ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும். அப்படி செய்தால் ஆழ் மனதின் விதி உங்களுக்கு ஆரோக்கியம், அமைதி மற்றும் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் நிலையை உங்களுக்கு அளிக்கும். நீங்கள் ஆணையிட்டால் உங்கள் ஆழ் மனது நம்பகமாக அந்த எண்ணத்தை செயலாக்கும். உங்கள் மனதின் சட்டம் இதுதான். உங்கள் உணர் மனதின் எண்ணம் போல் உங்களுக்கு எதிர்வினையும் பதிலும் கிடைக்கும். உளவியல் வல்லுநர்கள் மற்றும் மனோதத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், உங்கள் ஆழ் மனதிற்கு சில எண்ணங்கள் தெரிவிக்கப்படும் பொழுது உங்கள் மூளையின் அணுக்களில் சில பதிவுகள் ஏற்படுகின்றன. உங்கள் ஆழ் மனது ஒரு எண்ணத்தை ஒப்புக்கொண்ட உடனேயே அதை செயலில் படுத்த துவங்குகிறது. எண்ணங்கள் உங்களது வாழ்நாளில் நீங்கள் சேகரித்த ஒவ்வொரு சிறு துளி ஞானத்தையும் உபயோகப்படுத்தி அதனுடன் இணைந்து ஒரு நோக்கத்தை உண்டாக்குகிறது. அது அளவற்ற சக்தி, வலிமை மற்றும் ஞானம் ஆகியவற்றை உங்கள் உள்ளிருந்து இழுத்து கொள்கிறது. அது இயற்கையின் சட்டங்களை உபயோகித்து தன் வழியை அமைத்து கொள்கிறது. சில சமயங்களில் இது உங்கள் கடினங்களுக்கு உடனடி தீர்வை கொடுக்கிறது. ஆனால் வேறு சமயங்களில் சில நாட்களோ வாரங்களோ அதற்கு மேலோ ஆகலாம். அதன் செயல்பாடுகள் கண்டுபிடிப்பதற்கு கடினமானது. இப்போ உணர் மற்றும் ஆழ் மனது என்ற வார்த்தைகளில் உள்ள வேறுபாடு. இவை இரு மனங்கள் இல்லை என்பது உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும். ஒரு மனதிற்குள் நடக்கும் இரு விதமான செயல்பாடுகள்தான் உணர் மனது, பகுத்தறியும் மனது. மனதின் அந்த பகுதி தேர்வுகள் செய்யும். உதாரணத்திற்கு, நீங்கள் உங்கள் புத்தகங்களை தேர்வு செய்கிறீர்கள், உங்கள் வீட்டை, உங்கள் வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறீர்கள். உங்களது அனைத்து முடிவுகளையும் உங்கள் உணர் மனது எடுக்கிறது. ஆனால் இதற்கு மாறாக உங்கள் இதயம் தன்னிச்சையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஜீரண உறுப்புகள், சுவாச செயல்பாடு மற்றும் உடலுக்குள் இரத்த ஓட்டம் ஆகியவை உங்கள் ஆழ் மனதின் மூலம் உங்களது கட்டுப்பாட்டிற்குள் அடங்காமல் சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உணர் மனதால் நம்புவதை உங்கள் ஆழ் மனது ஒப்புக்கொள்கிறது. அது உங்கள் உணர் மனதை போல் வாக்குவாதத்தில் இறங்குவதில்லை, காரணங்கள் தேடுவதில்லை. உங்கள் ஆழ் மனது நல்ல மண்ணை போல் எதை விதைக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்கிறது. நல்லதோ கெட்டதோ உங்கள் எண்ணங்களை விதைகளோடு ஒப்பிடலாம். எதிர்மறையான அழிவு மற்றும் எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதின் எதிர்மறையாக வேலை செய்கிறது. காலங்கள் செல்ல செல்ல நீங்கள் உங்கள் அனுபவத்திலும் அதையே காண்பீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் ஆழ் மனது உங்கள் எண்ணங்கள் சரியானது தவறானது, உண்மை பொய் என்பதை நிரூபிப்பதில் இயங்குவதில்லை. மாறாக உங்கள் எண்ணங்கள் அல்லது ஆலோசனைகளுக்கு ஏற்றாற்போல் பதிலளிக்கிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் எதையாவது உண்மை என்று முடிவு செய்தால் அது பொய்யாகவே இருந்தாலும் உங்கள் ஆழ் மனது அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப விளைவுகளை கொண்டு வர ஆவணங்கள் செய்கிறது. அது கண்டிப்பாக அப்படித்தான் நடக்க வேண்டும், ஏனென்றால் நீங்கள் உணர்வுபூர்வமாக உண்மை என்று அதை கருதுகிறீர்கள். உளவியல் நிபுணர்களின் பரிசோதனைகள்.
அரைகுறையான உறக்க நிலையில் இருக்கும் நபர்களின் மேல் நடத்தப்பட்ட கணக்கிட முடியாத பரிசோதனைகள், தேர்வுகள் செய்வது, சமநிலைப்படுத்தி பார்ப்பது போன்ற காரணங்கள் அறிய அவசியமான வழிமுறைகள் ஆழ் மனதால் செய்ய முடியாது என்று நிரூபித்துள்ளது. எவ்வளவுதான் பொய்யான ஒரு விஷயமாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவை வலியுறுத்தப்படும் பொழுது ஆழ் மனது அதை ஏற்றுக்கொள்கிறது என்று இந்த பரிசோதனைகள் காட்டுகின்றது. ஒருமுறை எந்த ஒரு ஆலோசனையையும் ஏற்கப்பட்டுவிட்டால் அது கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படியே பதிலளிக்கிறது. உங்கள் ஆழ் மனதின் ஆலோசனைகள் ஏற்கும் திறனை எடுத்துக்காட்ட ஹிப்னாட்டிசம் நிபுணர் ஒருவரை நெப்போலியன் போனபட் என்றோ, நாய் என்றோ, பூனை என்றோ கூறினால் அந்த நபர் அதேபோல் கச்சிதமாக நடந்து கொள்வார். அவரது ஆளுமை சிறிது நேரத்திற்கேனும் அதுவாக மாறிவிடுகிறது. அவர் தன்னை நடத்துனர் என்னவென்று கூறுகிறாரோ அதுதான் தான் என்று நம்புவார். திறமைசாலியான ஹிப்னாட்டிசம் நிபுணர் தூக்க நிலையில் இருக்கும் ஒரு மாணவனிடம் அவனது முதுகு அரிக்கிறது, இன்னொருவனிடம் அவன் மூக்கிலிருந்து இரத்தம் வடிகிறது என்றும், மற்ற மாணவனிடம் அவன் ஒரு பளிங்கு சிலை என்றும், வேறு ஒருவனிடம் அவன் குளிரில் விறைத்துப் போகிறான் என்றும், வெப்பநிலை 0க்கும் கீழிருப்பதாக சொல்லலாம். ஒவ்வொருவரும் அவனுக்கு சொன்னதன்படியே தான் எங்கு இருக்கிறோம் என்பதையும் என்ன நினைக்கிறோம் என்பதையும் மறந்து அவரவருக்கு கூறியது போல் நடந்து கொள்வார்கள். இந்த எளிமையான உதாரணங்கள் பகுத்தறியும் உணர்மனது மற்றும் ஆழ் மனதிற்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. ஆழ் மனதானது விருப்பு வெறுப்புகள் இல்லாமல், தேர்வுகள் எதுவும் செய்யாமல் தன் உணர்மனது உண்மை என்று நம்புவதை, அப்படியே ஏற்றுக்கொள்வதை பார்க்கலாம். ஆகையால் நம்மை ஆசீர்வதித்து, குணமாக்கி, ஊக்குவித்து, உத்வேகமளித்து, நம் ஆன்மாவை மகிழ்ச்சியால் நிரப்பும் எண்ணங்களை தேர்வு செய்ய வேண்டியது முக்கியம். புறநிலை மனது மற்றும் அகநிலை மனது என்பதின் விளக்கம். உங்கள் உணர்மனது சில சமயங்களில் புறநிலை மனதென்று அழைக்கப்படுகிறது. அது வெளிப்புறம் உள்ள பொருட்களை பற்றியது. புறநிலை மனது பொருள் சார்ந்த உலகையே உண்மையென்று ஏற்கிறது. அதை உங்கள் 5 புலன்கள் கொண்டு அனுபவிக்க முடியும். உங்களது சுற்றுப்புறத்துடனான நேரடி தொடர்பை புறநிலை மனதே ஏற்படுத்துகிறது. உங்கள் 5 புலன்கள் மூலமே நீங்கள் ஞானம் பெறுகிறீர்கள். உங்கள் புறநிலை மனது பார்த்து, அனுபவித்து, கற்று தெரிந்து கொள்கிறது. முன்னரே சுட்டிக்காட்டியது போல் புறநில மனதின் பெரிய வேலைகள் காரணங்கள் அறிய முற்படுவதே. வருடா வருடம் லாஸ் ஏஞ்சல்ஸ் வரும் 1000 சுற்றுலா பயணிகளில் ஒருவர் நீங்கள் என்று வைத்துக்கொள்வோம். அழகிய பெரிய தோட்டங்கள், பூங்காக்கள், அழகிய வீடுகள் மற்றும் கம்பீரமான கட்டிடங்களை பார்த்து அது ஒரு அழகிய நகரம் என்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். அதுதான் புறநில மனதின் வேலை. உங்கள் ஆழ்மனது பெரும்பாலான நேரங்களில் அகநிலை மனது என்று குறிப்பிடப்படுகிறது. உங்கள் அகநிலை மனது 5 புலன்களை சாராமல் தன் சுற்றுச்சூழலை புரிந்து கொள்கிறது. அதற்கு தானாகவே சில விஷயங்கள் உள்ளுணர்வாக புரிகின்றது. அது உங்கள் உணர்ச்சிகளின் இருப்பிடம், நினைவுகளின் களஞ்சியம். உங்கள் புறநிலை மனது அறியாமையில் இருக்கும் பொழுது அகநிலை மனதானது உயர்ந்த வேலைகளை புரிகிறது. ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், புறநிலை மனது தூக்க மயக்க நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டியவற்றை நிஜத்தில் கொண்டு நிறுத்தும் அந்த அறிவுதான் அகநிலை மனது. அகநிலை மனது இயற்கை கொடுத்த புலன்கள் இல்லாமல் காண்கிறது. அதற்கு ஞான திருஷ்டியும் ஞான கேட்கும் திறனும் உள்ளது. உங்கள் அகநிலை மனதால் உங்கள் உடலை விட்டு வெகு தூரம் பயணம் செய்து தொலைதூர நிலங்களுக்கு சென்று உண்மையான மற்றும் துல்லியமான பண்புள்ள தகவல்களை கொண்டு வர முடியும். உங்கள் அகநிலை மனதின் மூலம் மற்றவர்களது எண்ணங்களை உங்களால் படிக்க முடியும். மூடப்பட்டிருக்கும் கஜானாவில் இருக்கும் பொருட்களையெல்லாம் ஒட்டப்பட்டிருக்கும் உரைகளின் உள்ளிருக்கும் விஷயத்தையும் அறிய முடியும். சாதாரண புறநிலை மனது உபயோகிக்கும் தொடர்பு சாதனங்கள் இல்லாமலே உங்கள் அகநிலை மனதானது மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது. எப்படி துதி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள நாம் அகநிலை மனதும் புறநிலை மனதும் ஒன்றுடன் ஒன்று எப்படி பேசிக்கொள்கிறது என்பதை அறிவது அவசியம். அதேபோல் காரணங்களை ஆராய முடியாது. உங்கள் ஆழ் மனதால் எதிர்மறையாக விவாதம் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் அதற்கு தவறான ஆலோசனைகள் கூறினால் அவற்றை உண்மை என்று அது ஏற்றுக்கொண்டு அவற்றை நிஜமாகவே ஆக்க தேவையான சூழ்நிலைகள், அனுபவங்கள், நிகழ்வுகளை ஏற்படுத்தும். உங்கள் நம்பிக்கையின் மூலம் உங்கள் ஆழ் மனதில் பதிந்துள்ள எண்ணங்களால் தான் உங்கள் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் நடந்திருக்கும். முன்னர் தவறான தத்துவங்களை நீங்கள் ஆழ்நிலை மனதிற்கு தெரிவித்திருந்தால் அதனை சீர் செய்ய ஒரே
நிச்சய வழி நல்லிணக்க எண்ணங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினால் அதனை உங்கள் ஆழ் மனது ஏற்றுக்கொண்டு புதிய ஆரோக்கிய பழக்கங்களை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஆழ் மனது தான் பழக்கங்களின் இருக்கை. உங்கள் ஆழ் மனதின் பழக்கப்பட்ட எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதின் ஆழ்ந்த பதிவுகளை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு பழக்கமான எண்ணங்கள் நல்லிணக்கத்துடனும் அமைதி மற்றும் ஆக்கப்பூர்வ எண்ணங்களாகவும் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் பயம், கவலை மற்றும் இதர அழிவின் உருவான எண்ணங்களை கொண்டவராக இருந்தால் உங்கள் ஆழ் மனதின் எல்லையற்ற ஆற்றலை உணர்ந்தறிந்து அவற்றிலிருந்து விடுதலை, மகிழ்ச்சி, ஆரோக்கியமான உடல்நலம் கோருவதே இதற்கு தீர்வாகும். உங்கள் ஆழ் மனது உருவாக்கும் திறன் கொண்டதாக இருப்பதால், தெய்வீக மூலத்துடன் இணைந்ததாகவும் இருப்பதால் நீங்கள் நேர்மையாக விரும்பி ஆணையிட்ட சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். ஆலோசனைகளின் அதீத சக்தி. உங்கள் உணர்மனது வாயில் காப்பானாக இருந்து ஆழ் மனதில் தவறான பதிவுகள் ஏற்படாமல் அதனை காப்பதே அதன் தலையாய வேலை என்பதை நீங்கள் இதற்குள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது மனதின் அடிப்படை சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஆழ் மனது ஆலோசனைகளை ஏற்க வல்லது. உங்களுக்கு தெரிந்தது போல் ஆழ் மனது ஒப்பீடு செய்வதில்லை, எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை, தனக்காக காரணங்களை சிந்திப்பதும் இல்லை. பின்னர் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வேலைகள் அனைத்தும் உங்கள் உணர்மனதின் வேலைகள். அது உணர்மனதால் கொடுக்கப்பட்ட பதிவுகளுக்கே பதிலளிக்கிறது. எந்த ஒரு வேலைக்கும் சலுகை காண்பிப்பதில்லை. பின்வரும் எடுத்துக்காட்டு ஆலோசனை வழங்குவதன் சக்தியை வெளிப்படுத்தும் சிறந்த உதாரணமாகும். கப்பலில் பயணிக்க வந்த சாதுவான மனிதனை பார்த்து இப்படி நீங்கள் சொன்னால், நீங்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டவர் போலிருக்கிறீர்கள், எவ்வளவு வாடியிருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த பிரயாணத்தினால் ஏற்படக்கூடிய சீக்னஸ் வரும் போல் தோன்றுகிறது, உங்களை உங்கள் அறைக்கு அழைத்து செல்கிறேன், வாருங்கள். அந்த பிரயாணி சோர்வடைகிறார். சீக்னஸ் பற்றிய உங்கள் ஆலோசனை அவருக்கு ஏற்கனவே இருந்த பயம் மற்றும் எச்சரிக்கைகளுடன் சேர்ந்து கொள்கிறது. உங்கள் உதவியை ஏற்கிறார். அங்கு உங்கள் எதிர்மறையான ஆலோசனை அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உண்மையாகிறது. ஒரே ஆலோசனைக்கு வேறுபட்ட எதிர்வினைகள். தத்தம் ஆழ் மனதின் நம்பிக்கைப்படி பல்வேறு மக்கள் ஒரே ஆலோசனைக்கு பல்வேறு விதமாக எதிர்வினை அளிக்கிறார்கள் என்பது உண்மைதான். உதாரணத்திற்கு, கப்பல் பணியாளரிடம் சென்று பரிதாபத்துடன், உங்களுக்கு உடல் நலமில்லாதது போல் இருக்கிறதே, உங்களுக்கு சுகம் இல்லையா, உங்களுக்கு சீக்னஸ் வரும் போல் தோன்றுகிறது என்று சொன்னால் அவன் அப்போதைய தன் மனநிலைப்படி சிறிது எரிச்சல் படலாம் அல்லது அதை வேடிக்கையாக பார்த்து சிரிக்கலாம். சீக்னஸ் பற்றிய உங்கள் ஆலோசனை செவிடன் காதில் போதித்தது போல் ஆயிற்று. ஏனென்றால் அவன் அதற்கு முன்பே இந்த பிரச்சனையினால் தனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நம்புகிறான். அதனால் அது பயத்தையோ கவலையையோ தூண்டாமல் தன்னம்பிக்கையை தூண்டியது. அகராதிப்படி ஆலோசனை என்பது ஒரு கருத்து, எண்ணம் அல்லது யோசனையை மனதில் ஏற்றும் ஒரு செயல்முறை. கூறப்பட்ட எண்ணம், கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஒன்றை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆலோசனை எதையும் உணர்மனதின் சம்மதமில்லாமல் ஆழ்மனதில் திரிக்க முடியாது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், உணர்மனதிற்கு ஆலோசனையை நிராகரிக்கும் சக்தி உள்ளது. இந்த கடலோடியின் விஷயத்தில் அவருக்கு சீக்னஸ் பற்றிய பயமே இல்லை. அவர் தனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக முழுவதும் நம்பியதால் எதிர்மறை ஆலோசனை அவருக்குள் எந்தவித பீதியையும் கிளப்பும் சக்தி கொண்டதாக இல்லை. அதே ஆலோசனை மற்றவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவருக்குள் ஏற்கனவே இருந்த சீக்னஸ் பற்றிய பயம் வெளியே தலை தூக்கியது. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் பயம், நம்பிக்கைகள், கருத்துக்கள் ஒரு விதி செய்து கொண்டு நம் வாழ்க்கையை நிர்வகிக்கிறது. உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை எந்த ஆலோசனைக்கும் சக்தி கிடையாது. இதுவே உங்கள் ஆழ்மனதின் பரிந்துரைகளை அதன் இயல்பிற்கு ஏற்ப மட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட வழிகளில் வழிந்தோட செய்கிறது. அவர் எப்படி தன் கையை இழந்தார்? லண்டன் காக்ஸ்டன் ஹாலில் ட்ரூத் ஃபோரமில் ஒவ்வொரு 2-3 வருடங்களில் விரிவுரைகள் பல அளிப்பேன். பல வருடங்களுக்கு முன் நான் நிறுவிய மன்றம் இது. டாக்டர் ஈவ்லின் ஃப்ளீட் என்னிடம் ஒருமுறை பரிந்துரைகளின் சக்தி பற்றி ஆங்கில தினசரியில் வந்த ஒரு கட்டுரையை பற்றி கூறினார்.
இது ஒரு மனிதன் தன் ஆழ் மனதிற்கு சுமார் 2 வருடங்களாக கொடுத்து வந்த பரிந்துரை. என் மகள் குணமாவதை பார்க்க நான் என் வலது கையை கொடுத்து விடுவேன். அவரது மகளுக்கு தீராத ஒருவித சரும நோயுடன் முடமாக்கும் மூட்டுவாதமும் இருந்தது போல் தெரிகிறது. மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் போனதால் அவர் தனது மகள் குணமடைய வேண்டுமென்று அதீத ஏக்கத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்தினார். ஒரு நாள் அந்த குடும்பம் வெளியே சென்றிருந்த பொழுது அவர்கள் கார் மற்றொன்றுடன் மோதியதாக அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தது என்று டாக்டர் ஈவ்லின் பிளீட் கூறுகிறார். அந்த தந்தையின் வலது கை தோள்பட்டையிலிருந்து கிழிந்து வந்ததாகவும் உடனே அவரது மகளின் மூட்டுவாதமும் சரும நிலைமையும் மறைந்து போனது. உங்கள் ஆழ் மனதிற்கு குணமாக்கும், ஆசீர்வதிக்கும், தீர்க்கும், உத்வேகம் அளிக்கும் பரிந்துரைகளையே சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் ஆழ் மனதிற்கு வேடிக்கையை புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் வார்த்தையையே அது ஏற்றுக்கொள்ளும். அடுத்த சுய ஆலோசனைகள் எப்படி பயத்தை நீக்குகிறது? சுய ஆலோசனைக்கான எடுத்துக்காட்டு. சுய ஆலோசனை என்பது ஒருவர் தமக்கு அளித்துக் கொள்ளும் குறிப்பிட்ட சரியான ஆலோசனை. ஹெர்பர்ட் ஃபார்க்கின் தன் அற்புதமான சுய ஆலோசனை புத்தகத்தில் பின்வரும் நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார். அதில் ஒரு விசித்திரமான பக்கம் உள்ளது. அதனால் ஒருவரால் அதை ஞாபகம் வைத்து கொள்ள முடிகிறது. நியூயார்க் நகர சுற்றுலா பயணி ஒருவர் சிகாகோ சென்ற பொழுது 1 மணி நேரம் முன்பாகவே சிகாகோ நகர நேரத்திற்கு அமைக்கப்பட்ட தனது கை கடிகாரத்தை பார்த்து தனது சிகாகோ நண்பர் ஒருவரிடம் நேரம் இப்பொழுது 12 மணி என்று கூறினார். சிகாகோ நண்பரும் மற்றும் நியூயார்க் நகரத்தின் நேர வித்தியாசத்தை கருத்தில் கொள்ளாமல் அந்த நியூயார்க்காரரிடம் அவருக்கு பசிப்பதாகவும் அதனால் மதிய உணவு சாப்பிட செல்ல வேண்டும் என்றும் கூறினார். சுய பரிந்துரைகளை பயங்கள் மற்றும் எதிர்மறை நிலைமைகளை நீக்க பயன்படுத்தலாம். ஒருமுறை ஒரு இளம் பாடகர் குரல் வள சோதனைக்காக அழைக்கப்பட்டார். அவர் இந்த நேர்காணலை வெகுவாக எதிர்பார்த்திருந்தாலும் தோற்றுவிடுவோம் என்று தனக்கிருந்த முந்தைய பயத்தினால் 3 முறை தோல்வி அடைந்திருந்தார். அந்த இளம் பெண்ணிற்கு இனிமையான குரல் இருந்தது. இருந்தாலும் அவள் தனக்குத்தானே, நான் பாட வேண்டிய நேரம் வரும்பொழுது அவர்களுக்கு என்னை பிடிக்காமல் போகலாம். நான் முயற்சி செய்வேன். ஆனால் என்னுள் பயமும் பதட்டமும் நிறைந்துள்ளது. அவள் ஆழ் மனதம் அந்த எதிர்மறையான பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு அதையே நிஜமாக அனுபவமாக மாற்றியது. காரணம் தன் விருப்பம் இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஒரு சுய பரிந்துரைதான். அதாவது அமைதியான பய எண்ணங்கள் உணர்ச்சிகளாகி புறநிலைப்படுத்தப்படுகின்றது. அதை அவர் பின்வரும் முறையை பயன்படுத்தி சரி செய்தார். ஒரு நாளில் 3 முறை தன்னை ஒரு அறையில் தனிமைப்படுத்தி கொண்டாள். கைப்பிடிகள் கொண்ட வசதியான நாற்காலி ஒன்றில் உடலை தளர்த்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். அவள் தன்னால் முடிந்தவரை தன் உடலையும் மனதையும் சஞ்சலங்கள் இல்லாமல் அமைதிப்படுத்தினாள். உடல் அசைவற்று இருப்பதில் மனதிற்கு கொடுக்கப்பட்டு பரிந்துரைகளை ஏற்க ஏதுவாக இருந்தது. தன் பயத்தை எதிர்கொள்ள தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். நான் அழகாக பாடுகிறேன். அமைதியாகவும் அடக்கமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் மெதுவாக உணர்ச்சிபூர்வமாக 5 முதல் 10 தடவை இதே வரியை மீண்டும் மீண்டும் கூறினாள். அதுபோன்று நாளொன்றில் 3 முறை கூறினாள். தூங்குவதற்கு சற்று முன்பும் 1 முறை கூறினாள். ஒரு வாரத்தின் முடிவில் முழுமையாக நம்பிக்கையுடன் தயார் நிலையில் இருந்தாள். நேர்காணலுக்கான அழைப்பு வந்த பொழுது அற்புதமாக பாடி அசத்தினாள். அவள் தன் நினைவாற்றலை எப்படி மீட்டாள்? 75 வயதான பெண்மணி நான் என் நினைவாற்றலை தொலைத்து வருகிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளும் பழக்கத்தில் இருந்தாள். இந்த பழக்கத்தை நாளுக்கொன்று பல முறை சொல்லும் சுய பரிந்துரைகள் மூலம் மாற்றியமைத்தாள். அவள் பின்வருமாறு கூறினாள். இன்றிலிருந்து என் நினைவாற்றல் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி வருகிறது. நேரத்திற்கு தகுந்தாற்போல் எனக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதை என்னால் எப்பொழுதுமே ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். என் எண்ணங்கள் தெளிவாகவும் நிறைவாகவும் இருக்கும். அவைகளை தன்னியக்கமாக எளிமையாக நிறுத்திக் கொள்வேன். நான் நினைவு கூறுபவைகள் என் மனதில் உடனே சரியான இடத்தில் வந்து சேரும். தினமும் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். விரைவில் என் நினைவாற்றல் நல்ல நிலைமைக்கு வந்துவிடும். 3 வாரங்களின் முடிவில் அவர் நினைவாற்றல் முழுவதுமாக திரும்பியது. அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அடுத்து எப்படி அவர் தன் கோபத்தை கட்டுப்படுத்தினார்? எரிச்சல் மற்றும் கோபம் வருகிறதென்று குறை கூறிய பல மனிதர்கள் இந்த சுய பரிந்துரைகளின் மூலம் அற்புதமான பலன்களை கண்டனர். கீழ்கண்ட வாக்கியத்தை நாளொன்றிற்கு 3 அல்லது 4 முறை காலை, மதியம், மாலை, தூங்குவதற்கு முன்னர் என்று ஒரு மாதத்திற்கு பயிற்சி செய்தார்கள். இப்பொழுதிலிருந்து நான் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பேன். மகிழ்ச்சியாக இருப்பது என் சாதாரண மனநிலை ஆகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் நான் அதிகம் விரும்பப்படுகிறேன். மற்றவர்களால் புரிந்து
கொள்ளப்படுகிறேன். என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்து அவர்களுக்கு மத்தியில் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் விளங்குகிறேன். இந்த மகிழ்ச்சிகரமான மனநிலை என்னுடன் சராசரி இயல்பான மனநிலையாக ஆகிவிட்டது. அதற்கு நான் என்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து, பரிந்துரைகளின் ஆக்கப்பூர்வமான மற்றும் அழிவுபூர்வமான சக்தி. மற்றவர்களிடமிருந்து பெறும் பரிந்துரைகள் குறித்து சில எடுத்துக்காட்டுகள் மற்றும் விமர்சனங்கள். மறு பரிந்துரை என்பது மற்றவர்களிடமிருந்து பெறப்படுவது. இந்த உலகத்தின் ஒவ்வொரு தேசத்திலும் மற்றவர்களிடமிருந்து பெறப்படும் பரிந்துரைகள் எந்த காலத்திலும் சக்தி வாய்ந்ததாக நம் வாழ்க்கையில் முக்கிய பங்கேற்கிறது. உலகத்தின் பல பகுதிகளில் அது மதங்களை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது. பரிந்துரைகளை நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ள, ஒழுக்கம் நிறைந்தவராக ஆக்கிக்கொள்ள உபயோகப்படுத்தலாம். அதே சமயம் மனதின் விதிகளை அறியாத மற்றவரை கட்டுப்படுத்தவும் உபயோகப்படுத்தலாம். அதன் ஆக்கப்பூர்வமான நிலையில் அது அற்புதமாக இருக்கும். அதன் எதிர்மறை குணங்களில் மனதின் பதிலளிக்கும் விதங்களிலேயே மிகவும் அளிக்கவல்ல துக்கம், கஷ்டம், நோய் மற்றும் சேதங்கள் அளிக்கக்கூடியதாகவும் உள்ளது. இவற்றில் எதையேனும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? கைக்குழந்தையாக இருந்த நேரம் முதல் நம்முள் பெரும்பாலானவர்கள் பல எதிர்மறை பரிந்துரைகள் பெற்றிருக்கிறோம். அதனை எப்படி தவிர்ப்பது என்று தெரியாமல் நம்மை அறியாமலேயே அவற்றை ஏற்றுக்கொண்டுள்ளோம். சில எதிர்மறை பரிந்துரைகள் இதோ: உன்னால் முடியாது, நீ உருப்பட மாட்டாய், நீ அப்படி செய்யக்கூடாது, நீ தோற்று போவாய், உனக்கு இது நடக்க வாய்ப்பே இல்லை, நீ சொல்வது எல்லாமே தவறு, அது உபயோகமற்றது, உனக்கு என்ன தெரியும் என்பது பற்றி இல்லை, ஆனால் யாரை தெரியும் என்பதில்தான் இருக்கிறது. இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. என்ன பயன்? யாரும் கவலைப்படுவதில்லை. இவ்வளவு முயற்சி செய்வதில் பயன் இல்லை. உனக்கு இப்பொழுது அதிக வயது ஆகிவிட்டது. விஷயங்கள் மோசமாக ஆகின்றன. வாழ்க்கையில் உழல்வது நிரந்தரமாகிவிட்டது. காதல் பட்சிகளுக்கு உன்னால் வெற்றி பெற முடியாது. கூடிய விரைவில் உன்னிடம் காசு பணமே இல்லாமல் போகும். கவனமாக இரு, நோய்வாய்ப்படப் போகிறாய், ஒருவரையும் நம்ப இயலாது போன்றவை. நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவராக ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை பரிந்துரைகளாக பயன்படுத்தினாலே அல்லாமல் கடந்த காலத்தில் உங்கள் பழக்க வழக்கத்தினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் சமூக வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் தோல்வி அடைய செய்வதை தவிர்க்க முடியாது. சுய பரிந்துரை என்பது உங்களை எதிர்மறை சொற்களின் கட்டிலிருந்து விடுவிக்கும். இல்லையெனில் எதிர்மறை கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை முறையை சிதைத்து நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்வதை கடினமாக்கிவிடும். அடுத்த, எதிர்மறையான பரிந்துரைகளுக்கு பதிலடி கொடுக்கலாம். எந்த ஒரு நாளும் தினசரியை எடுத்து படியுங்கள். அதில் பயம், வீணாகும் முயற்சிகள், கவலை, பதட்டம், வரவிருக்கும் அழிவு பற்றி பல செய்திகளை படிக்க முடியும். உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வாழும் ஆசையை இந்த பயம் எடுத்துவிடக்கூடும். அழிவினை ஏற்படுத்தும் இந்த எண்ணங்களுக்கு பதிலடியாக நீங்கள் இந்த எதிர்மறை பரிந்துரைகளை நிராகரித்து ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆழ் மனதிற்கு பரிந்துரைகள் கொடுக்க முடியும். மற்றவர்கள் உங்களுக்கு தரும் எதிர்மறையான பரிந்துரைகளை நீங்கள் அவ்வப்பொழுது எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட அளிக்கவல்ல பரிந்துரைகளால் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டாம். நம் இளமை பருவத்திலும் பால்ய பருவத்திலும் இதனால் நாம் பாதிக்கப்பட்டுள்ளோம். அந்த நேரத்தை திரும்பி பார்த்தால் எப்படி உங்கள் பெற்றோர், உறவினர், நண்பர்கள், சகாக்கள் எதிர்மறை பரிந்துரைகளை அளித்திருக்கிறார்கள் என்பதை சுலபமாக நினைவு கூற முடியும். உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை கவனமாக படியுங்கள். அவை ஒருவிதமான பிரச்சாரம் என்பதை கண்டுகொள்வீர்கள். கூறப்பட்டதில் அதிகம் உங்களை கட்டுப்படுத்தி உங்களுக்குள் பயத்தை உண்டு செய்யவே மேற்கொண்டது. மற்றவர்கள் செய்யும் இப்படிப்பட்ட பரிந்துரைகள் ஒவ்வொரு வீட்டிலும், அலுவலகத்திலும், தொழிற்சாலையிலும், மன்றங்களிலும் நடைபெறுகிறது. இவற்றில் பல மற்றவர்கள் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் நடந்து கொள்வதற்காகத்தான். அதில் அவர்களுக்கு லாபம். பரிந்துரைகள் எப்படி ஒரு மனிதனை கொன்றது? மற்றவர்கள் அளிக்கும் பரிந்துரைக்கான ஒரு உதாரணம். என்னுடைய ஒரு உறவினர் இந்தியாவில் ஒரு ஜோசியரை சந்தித்த பொழுது அவர், நீங்கள் அடுத்த பௌர்ணமியில் இதயக் கோளாறினால் இறந்து விடுவீர்கள் என்று கூறினார். அவர் தன் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த கணிப்பை பற்றி சொல்லி உயில் எழுதுவதற்கும் ஏற்பாடு செய்தார். இந்த சக்தி வாய்ந்த பரிந்துரை அவரது ஆழ் மனதில் நுழைந்தது. அந்த ஜோசியரிடம் சில மந்திர சக்திகள் இருப்பதாகவும் அது மற்றவர்களுக்கு நன்மையோ தீமையோ அளிக்கக்கூடும் என்று என்னிடம் கூறினார். ஏனென்றால் அவர் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் அந்த ஜோசியர் கணித்ததை போல் இறந்து போனார். தன் மரணத்திற்கு காரணம் தான்தான் என்று அறியாமலே நம்முள் பலர் இது போன்ற விசித்திரமான மூடத்தனமான மூடநம்பிக்கைகள் நிறைந்த கதைகளை கேட்டிருப்போம் என்று நினைக்கிறேன். நம் ஆழ் மனது எப்படி வேலை செய்கிறது என்று புரிந்து கொண்டால்
என்ன நடந்திருக்கக்கூடும் என்று பார்க்கலாம். மனிதனின் மனது எதை நம்புகிறதோ ஆழ்மனது அதனை ஏற்று அதன்படி நடக்கிறது. என் உறவினர் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக தெம்புடன் அந்த ஜோசியரை காண சென்றார். அவருக்கு ஒரு பெரிய எதிர்மறையான பரிந்துரையை வழங்கினார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் பீதியில் அடுத்த பௌர்ணமிக்கு இறந்து விடுவோம் என்பதை பற்றியே சிந்தித்து வந்தார். அதை பற்றி அனைவரிடமும் சொல்லத் தொடங்கினார். அவர் அந்த முடிவிற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார். அந்த செயல் அவர் மனதில் நடந்தது. அவரது எண்ணங்களே அதற்கு காரணம். முடிவு வரப்போகிறதென்பதை எதிர்பார்த்து தன் சொந்த உடலை மாய்த்து கொண்டார். தன் முடிவை தானே தேடிக்கொண்டார். வயலில் இருக்கும் குச்சிக்கும் கல்லுக்கும் இருக்கும் அதே வலிமைதான் அந்த பெண்மணியிடம் இருந்தது. அவள் பரிந்துரைக்கு முடிவை உண்டாக்கும் சக்தி இல்லை. அவன் தன் மனதின் சட்டங்களை அறிந்திருந்தால் அந்த எதிர்மறையான பரிந்துரைகளை முழுவதுமாக நிராகரித்திருப்பான். அவன் இதயம் அவன் சொந்த எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை அறிந்த அவள் வார்த்தைகளில் கவனம் செலுத்தாமல் இருந்திருப்பான். போர்க்கப்பலின் மேல் தொடுக்கப்படும் தகட்டு அம்புகள் போல் அவள் கணிப்பு அவனை காயப்படுத்தாமல் செயலிருந்திருக்கும். மற்றவர்களின் பரிந்துரைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத வரையில். மற்றவர்களின் பரிந்துரைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத வரையில். அதற்கு உங்கள் எண்ணங்களை திசை திருப்பாத வரையில். நீங்கள் உங்கள் மனதின் ஒப்புதலை கொடுத்து முதலில் அந்த எண்ணத்தை ஆதரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்கள் எண்ணமாகிறது, உங்கள் செயலாகிறது. நினைவில் கொள்ளுங்கள், தேர்வு செய்யும் சக்தி உங்களிடம் உள்ளது. வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள், அன்பை தேர்வு செய்யுங்கள், ஆரோக்கியத்தை தேர்வு செய்யுங்கள். அடுத்த சரி என்று முன்னமே தீர்மானித்து விடுவதன் சக்தி. உங்கள் மனது சில தீர்மானங்கள் செய்து விடுகிறது. முக்கூற்று முடிவு என்று இதற்கு அர்த்தம். உண்மை என்று உங்கள் உணர்மனது எந்த அனுமானத்தை ஏற்றுக்கொள்கிறதோ அது ஆழ்மனது செய்யும் முடிவை தீர்வு செய்யும். அதுவும் ஏதேனும் குறிப்பான கேள்வியோ பிரச்சனையோ எழுந்தால் உங்கள் அனுமானம் உண்மை என்றால் உங்கள் முடிவும் உண்மைதான். கீழ்கண்ட உதாரணத்தை போல. ஒவ்வொரு நட்பண்பும் போற்றத்தகுந்தது. கருணையும் ஒரு நல்ல பண்பு, அதனால் கருணையும் போற்றத் தகுந்தது. மற்றொரு உதாரணம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. வடிவமெடுத்த அனைத்து பொருட்களும் மாற்றங்கள் உண்டு மறைந்துவிடும். எகிப்து பிரமிடுகள் உருவான வடிவங்கள், அதனால் அவை ஒரு நாள் மறைந்துவிடும். முதல் கூற்று அனுமானமானதாக கூறப்படும். சரியான அனுமானத்தை தொடர்ந்தால்தான் சரியான முடிவுக்கு வரலாம். டவுன்ஹால் நியூயார்க்கில் 1962 மே மாதம் நடந்த மனதின் அறிவியல் பற்றிய என் விரிவுரைகளில் கலந்து கொண்ட ஒரு கல்லூரி பேராசிரியர் என்னிடம் கூறினார், என் வாழ்வில் அனைத்தும் தலைகீழாக இருக்கிறது. நான் செல்வம், நண்பர்கள் மற்றும் ஆரோக்கியத்தை தொலைத்துவிட்டேன். நான் தொடுவதெல்லாம் தவறாக மாறுகிறது. நான் அவரிடம் அவரது எண்ணங்களில் ஒரு பெரிய அனுமானத்தை நிறுவ வேண்டும் என்று விளக்கினேன். அதாவது அவரது அளவற்ற ஆழ்மன அறிவு அவரை வழிநடத்தி ஆணைகள் இட்டு அவரை ஆழ்மனத்திலும் மனதளவிலும் பொருட்செல்வங்களிலும் சிறப்பாக வைக்கிறதென்று. அப்படி செய்தால் அவரது ஆழ்மனது அவரை தானியங்கியாக நல்ல முதலீடுகள் செய்ய வைத்து முடிவுகள் எடுக்க வைத்து அது அவரது உடலையும் குணமாக்கி மன அமைதியை மீட்டு தரும் என்றேன். இந்த பேராசிரியர் அவர் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றிய முழு படத்தையும் முறைப்படுத்தி வைத்திருந்தார். அவரது பெரிய அனுமானம் இதுதான். ஆழ்மனதின் அளவற்ற அறிவு என்னை அனைத்து வழிகளிலும் வழிகாட்டி முன்னடத்தி செல்கிறது. கச்சிதமான சிறந்த ஆரோக்கியம் என்னுடையது. நல்லிணக்கத்தின் சட்டம் என் மனதையும் உடலையும் இயக்குகிறது. அன்பு, அழகு, அமைதி மற்றும் செழிப்பு என்னுடையது. தெய்வீக ஆணை மற்றும் சரியான செயல் என்கிற கொள்கை என் முழு வாழ்க்கையை நிர்வகிக்கிறது. என்னுடைய பெரிய அனுமானம் அழியாத வாழ்க்கை உண்மையை சார்ந்துதான் உள்ளது என்று எனக்கு தெரியும். என் ஆழ்மனது என் உணர்மனதின் இயல்பான எண்ணங்களை பொறுத்தே பதிலளிக்கிறது என்று நான் உணர்கிறேன், நம்புகிறேன். அவர் எனக்கு கீழ்வருமாறு எழுதினார். நான் இந்த வாக்கியத்தை மெதுவாக, அமைதியாக, அன்போடு பல முறை ஒரு நாளில் திரும்ப திரும்ப சொன்னேன். இவை என் ஆழ்மனதில் அடிமட்டத்திற்கு செல்கிறது என்று தெரியும். விளைவுகள் கண்டிப்பாக தொடரும். நீங்கள் எனக்கு கொடுத்த நேர்காணலுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மற்றொன்றையும் சேர்க்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் அனைத்து துறைகளும் முன்பை விட சிறப்பானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது வேலை செய்கிறது. அடுத்து, ஆழ்மனது எதை குறித்தும் சர்ச்சை செய்யாது. உங்கள் ஆழ்மனது முழுமையான அறிவுடையது. அதற்கு அனைத்து கேள்விகளுக்கும் விடை தெரியும். அது உங்களை எதிர்த்து வாதாடி பேசாது. அது
அதை வைத்து என்னை ஈர்க்க முடியாது என்று கூறாது. உதாரணத்திற்கு, என்னால் இதை செய்ய முடியாது, நான் இப்பொழுது அதிக வயதானவன், நீங்கள் எதிர்பார்ப்பதை என்னால் செய்ய முடியாது, நான் வாழ்க்கையில் தவறான இடத்தில் பிறந்துவிட்டேன், எனக்கு சரியான அரசியல்வாதியை தெரியாது என்று நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஆழ்மனதின் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கிறீர்கள். அதுவும் அதன்படியே நடக்கும். நீங்களே உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை தடுக்கிறீர்கள். அப்படி செய்து உங்கள் வாழ்க்கைக்கு பற்றாக்குறை, வரம்புகள், ஏமாற்றம் ஆகியவற்றை கொண்டு வருகிறீர்கள். உங்கள் உணர்மனதின் தடங்கல்கள், இடையூறுகள், தாமதங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தும் பொழுது உங்கள் ஆழ்மனதின் உறையும் அறிவை மறுக்கிறீர்கள். நீங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், உங்கள் ஆழ்மனது உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது. இது மனது மற்றும் உணர்ச்சிகளின் நெரிசலுக்கும் பிறகு நோய் மற்றும் மனநிலை சரியில்லாமல் போகும். உங்கள் எரிச்சலை கடந்து உங்கள் ஆசைகளை அடைய தினமும் பலமுறை தைரியமாக சொல்லுங்கள், எனது இந்த ஆசையை தோற்றுவித்த அளவில்லாத ஞானம் என்னை வழிநடத்தி என் ஆசைகளை அடைவதற்கான வழியையும் என் முன் விரிக்கிறது. என் ஆழ் மனதின் ஞானம் எனக்கு இப்பொழுது பதிலளிக்கின்றது. என் உள் மனதில் நான் விரும்புவது வெளி உலகில் உண்மையாகிறது. அமைதியும் சமநிலையும் சமத்துவமும் நிலைநிற்கிறது. நீங்கள் ஒரு வழியும் இல்லை, நான் தொலைந்தேன், இந்த குழப்பத்திலிருந்து விடுபட வழி இல்லை, எனக்கு எங்கும் தடையாகவே உள்ளது என்றெல்லாம் கூறும்பொழுது ஆழ்மனது உங்களுக்கு பதிலளிப்பதில்லை. ஆழ்மனது ஒத்துழைக்க வேண்டுமென்றால் சரியான கோரிக்கையை முன்வைத்து அதன் ஒத்துழைப்பை பெறுங்கள். இது உங்களுக்காக எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த நிமிடமும் உங்கள் இருதய துடிப்பை கட்டுப்படுத்தி சுவாசத்தையும் சீராக செயல்படுத்தி வருகிறது. உங்கள் விரலில் உள்ள வெட்டுக்காயத்தை குணப்படுத்துகிறது. அது உங்களை காக்க, உங்களுக்காக உழைக்க, உங்களை பாதுகாக்க எப்பொழுதுமே முன்வருகிறது. உங்கள் ஆழ் மனதிற்கென்று ஒரு அறிவு உள்ளது. இருந்தாலும் உங்கள் எண்ணங்களை, எண்ண வடிவங்களின் கற்பனைகளை ஏற்கிறது. ஒரு பிரச்சனைக்கு விடை தேடும் பொழுது உங்கள் ஆழ்மனம் அதற்கான விடையை தரும். ஆனால் உங்கள் உணர்மனம் சரியாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும். ஆழ்மனதின் உள்ள விடைகளை நீங்கள் ஆமோதிக்க வேண்டும். இருந்தாலும் நீங்கள் எந்த வழியும் இல்லை, எனக்கு குழப்பமாக உள்ளது, எனக்கு ஏன் விடை கிடைக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது உங்கள் பிரார்த்தனையை நீங்களே பலனற்றதாக்கி விடுகிறீர்கள். நேரத்தை மட்டுமே குறிப்பெடுக்கும் ஒரு போர் வீரன் முன்னேறுவதில்லை. உழலும் மனச்சக்கிரங்களை நிறுத்தி கவலைகளை விட்டுவிட்டு அமைதியாக பின்வருமாறு வலியுறுத்துங்கள். எனது ஆழ் மனதிற்கு அனைத்து விடைகளும் தெரியும். அது எனக்கு இப்பொழுது சரியான பதிலளித்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரிவதால் அதன் எல்லா அறிதலுக்கும் அளவில்லா ஞானத்திற்கும் நான் நன்றி கூறுவேன். எனது திட நம்பிக்கை ஆழ் மனதின் மகத்துவத்தையும் சக்தியையும் வெளியே கொண்டு வருகிறது. அது அப்படி இருப்பதால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபைனல் சிறப்பம்சங்களை மீண்டும் ஒரு முறை பார்வையிடலாம். இந்த புத்தகத்தில் நம்ம பார்த்த சிறப்பம்சங்களை மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாம். நல்லதை நினைத்தால் நல்லது தொடரும். வினை விதைத்தால் வினை விளையும். நீங்கள் நாள் முழுவதும் சிந்திக்கும் எண்ணங்களாகவே மாறிவிடுகிறீர்கள். ஆழ்மனம் தர்க்கம் செய்வதில்லை. உணர்மனம் கூறுவதை அப்படியே ஏற்கிறது. உண்மையாக இருந்தாலும் என்னால் அதை வாங்க முடியாது என்று சொல்லாதீர்கள். வேறு சரியான எண்ணத்தை தேர்ந்தெடுங்கள். நான் அதை வாங்குவேன், என் மனதால் நான் அதை ஏற்கிறேன் என்று உறுதி கூறுங்கள். உங்களிடம் தேர்ந்தெடுக்கும் சக்தி உள்ளது. ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் தேர்ந்தெடுங்கள். நட்பையும் நட்பின்மையையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். அன்பையும் ஒத்துழைப்பையும் மகிழ்ச்சியையும் தேர்ந்தெடுங்கள். உலகம் அதை பிரதிபலிக்கும். அற்புதமான ஆளுமையை வளர்த்து கொள்ள சிறந்த வழி இது. வாசலை காக்கும் காவல்காரனைப் போல் வேலை செய்யும் உங்கள் உணர்மனம் அதன் முக்கிய வேலை ஆழ்மனதை தவறான படிவங்கள் தங்காமல் பார்த்து கொள்வது. நல்லது நடக்கும், இப்போதே நடக்கும் என்று நம்புவதை தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுக்கும் சக்தியே உங்களது வலிமை. சந்தோஷத்தையும் செழிப்பையும் தேர்ந்தெடுங்கள். மற்றவரது ஆலோசனைகளும் வாக்கியங்களும் உங்களை பாதிக்காது. உங்கள் எண்ணங்களை நிஜமாக்கும் சக்தியே ஒரே சக்தி ஆகும். மற்றவர்கள் கருத்தையும் எண்ணத்தையும் மறுத்து நல்லதை தேர்ந்தெடுங்கள். மற்றவர்கள் கூறுவதற்கோ செய்வதற்கோ எதிர்வினை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யலாம். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள். ஒவ்வொரு வெற்றிச் சொல்லுக்கும் கணக்கு சொல்ல வேண்டும். நான் தோற்றுப்போய் விடுவேன், வேலையை இழப்பேன், என்னால் வாடகை பணத்தை கட்ட முடியாது என்று ஒரு பொழுதும் கூறாதீர்கள். உங்கள் ஆழ் மனது வேடிக்கை எறியாது, அனைத்தையுமே உண்மையாக்கிவிடும். உங்கள் மனம் தீயதல்ல. இயற்கையின் எந்த சக்தியும் தீயதல்ல. நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே வெற்றி அமையும். உங்கள் மனதை வாழ்த்த, குணமாக்க மற்றும் அனைவருக்கும்
மூட்ட பயன்படுத்துங்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் கூறாதீர்கள். அதற்கு பதிலாக என் ஆழ் மனதின் சக்தியால் எதையும் சாதிப்பேன் என்று கூறுங்கள்.